ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்ட்ரீட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டின்னர் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது அதுக்கு அடுத்த வீடியோவாக இதை போடுவேன் நினைக்கிறேன், இல்லை இடையில இன்னொரு வீடியோ கூட வரலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் சட்னி. ஸோ நான் இது வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வெளியே குட்டி பிள்ளைங்க ஆடிட்டே இருக்காங்க, ஸோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. நான் வந்து இந்த சட்னி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்றைக்கி வந்து அந்த சட்னி செய்யலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. அதனால் அந்த சட்னி எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்டையும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சாம்பார், சட்னி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குழம்பு நிறையா போட்டிருக்கேன். ஆனால் இந்த சட்னி வந்துட்டு நான் இந்த செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். சட்னிக்கு தேவையானது என்னென்னா, வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி இலை, வத்தல், தேங்காய் வந்து துருவியும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து வதக்கி அரைக்க போகிறதுனால நான் வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். நம்ம வந்து இப்போது குழம்பு அந்த மாதிரி நம்ம வந்து 1 by 1 போட்டு நம்ம வந்து வதக்குவோம். இது சட்னி வதக்கி ஆற வைக்கிறதுனால நம்ம வந்து மொத்தமாக போட்டுருவோம். சின்ன வெங்காயம் கூட போடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பீஸ் எடுத்துகிட்டு, பெரிய வெங்காயம் வந்து ஒரு குட்டி பெரிய வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வதங்கணும். அப்புறம் வந்து தேங்காய் சீல் வந்து தக்காளி வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டே, அப்போ தான் நல்லா வதங்கும் சீக்கிரமாக. நல்லா வதக்கியாச்சு. ஸோ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வதக்கியாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றும் போது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரிகளில் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மூடி போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி அரைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சம் கொரப்பாக கொஞ்சம் கட்டியாக அரைச்சேன்னா, இது வந்து கட்டியாக வச்சு சாப்பிடக்கூடிய சட்னி தான். ஸோ நான் வந்து தோசை எடுத்திருக்கேன், சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். இந்த சட்னி வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இப்போ தான் வைக்கிறேன். எனக்குமே இது ரொம்ப நாள் கழித்து வைக்கிறதுனால எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சட்னி எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.